Assalamu alaikum and vanakkam. Welcome back to my channel. Hope you all are safe and doing good. எஸ்பெஷலி மிடில் ஈஸ்டில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது ரொம்ப டஃப்பான டைம்னு தெரியும். மற்ற கண்ட்ரீஸை விட கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு வரும்போது அது நமக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ரம்ஜான் டைமில் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பீஸ்ஃபுல் ரம்ஜான்னே சொல்ல முடியல இந்த வாட்டி. இந்த வருஷம் கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா காசாலே அதே மாதிரி ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக ரம்ஜான் டைமில். ஒவ்வொரு இயரும் ஸ்டார்ட் ஆகிற டைம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அந்த பீஸுங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 வீக்காகவே இந்த நியூஸ் பார்த்து மைண்டில் அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது. வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. அது எதையுமே யோசிக்காமல் அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம காமன் மேனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் துவா கேட்குறது மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லிட்டு துவா கேட்போம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது. ஸோ அன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் சமைக்கலை. சஹருக்கும் சரி இஃப்தாருக்கும் சரி பெருசாக எதுவுமே சமைக்கலை. ஜஸ்ட் அன்றைக்கி க்ளீனிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ சஹருக்கும் இஃப்தாருக்கும் சிம்பிளாக என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீனிங்லேயே போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு கிளாஸில் வந்துட்டு யாருக்கோ பர்த்டே ஆனாலும் இந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆக்சுவலி வந்து பர்த்டேஸ்க்கு வந்துட்டு சாக்லேட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடச்சிடும் இவளுக்கு. அவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடியே க்ளீனிங் எல்லாம் முடிச்சிடணும்னு நினச்சேன். அப்போ கூட முடியல. ஃபுல் க்ளீனிங் இறங்கிட்டாலே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடுது அதுக்கு. பட் ஸ்டில் எப்படியாவது அன்றைக்கி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பெருசாக எதுவும் சமைக்கல. பானிபூரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்ம நோன்பு இருக்கிற டைம் நமக்கு வித்தியாசமாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? ஸோ பானிபூரியும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இங்கே பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சாட் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், ஆனியன், சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சன்னா இருந்துச்சுன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பானிபூரி கூட அந்த மின்ட் தண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் சட்னி இருக்குது இல்லையா? ஸோ அது நான் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் செஞ்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி பிஸ்கெட் சாட்டாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பிஸ்கெட் சாட் பண்ணுறதுக்கு பிஸ்கெட்டில் அந்த க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி, அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? அது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பிஸ்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சுருந்தேன். இது பிஸ்கெட்டுக்கு பதிலாக நம்ம தட்டை இருக்கு இல்லையா? அதில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் மொனாக்கோ பிஸ்கெட் எடுத்திருந்தேன். நம்ம கிராக் ஜாக் பிஸ்கெட் இருக்கு இல்லையா? அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த நாள் சஹருக்கு வந்துட்டு நான் சிக்கன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் சிக்கன் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலான்ட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டே சஹருக்கு இங்கே சிக்கன் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வந்து ஒரு நேபாளி டிஷ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, பொட்டேட்டோ சுக்கான்னு சொல்லிட்டு. அந்த வெர்ஷனில் சிக்கன் போட்டும் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. அண்ட் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஃப்ரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் நைட் சிக்கன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் அந்த சிக்கன் ஃப்ரை கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால ஆட் பண்ணல. அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சைடில் சின்ன தாளிப்பு ஒன்று பண்ணோம். அதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் சில்லி பவுடர்,
அதுக்கப்புறம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனில் இந்த தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் சக்கோனி ரெடி. இந்த டிஷ் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே மலேசியாவில் ரம்ஜான் டைமில் ரம்ஜான் பஜார்ன்ட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க. சென்னையில் எப்படி மண்ணடி ரொம்ப பாப்புலராக இருக்குமோ ரம்ஜான் டைமில், அதே மாதிரி இங்கே ரம்ஜான் பஜார் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் அங்கே தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இஃப்தாருக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ணலை. பசங்க மட்டும் டோனட் செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். டோனட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு டீஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன டோனட் மேக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே டோனட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டோனட் பண்ணுறதுக்கு டோனட் மாவு ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ அது கூட ஒரு முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த மிக்சர் கூட கொஞ்சம் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரணும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த டோனட் மேக்கரில் வந்து ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் அந்த டோனட் மேக்கரில் இந்த மிக்சரை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டோனட் ரெடி ஆகிடும். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டோனட் நல்லா தான் இருந்தது, பட் டேஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் நோம்பு வந்து வீட்டிலேயே திறந்துட்டோம். ஜஸ்ட் டேட்ஸ் அண்ட் இந்த டோனட் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து 8 o'clock வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. அண்ட் இங்கே இஃப்தார் டைம் வந்துட்டு 7:30. அண்ட் இந்த ரம்ஜான் பஜார் பார்த்தீங்கன்னா 7 to 8 அந்த 1 hour மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன வாங்க முடியுமோ போய் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ இதுக்கு மேலே வீட்டில் போய் சமைக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுட்டோம். இங்கே ஹோட்டல்ஸில் வந்துட்டு எனக்கு லோக்கல் டிஷ்ஷஸில் சூப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டாம்யாம், அப்புறம் கரீமி இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் பசங்களுக்கு வந்துட்டு மலேசியன் டிஷ்ஷஸ் எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை தவிர வேறு எங்கே போகணுன்னு சொன்னாலும் ஒரு பெரிய நோ தான் சொல்லுவாங்க. இங்கே யார் புதுசாக வந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஸ்மெல்லுனாலேயே நிறைய பேர் சாப்பிடாம போயிடுவாங்க. பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இங்குள்ள டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு பார்ப்போம். பட் இவங்களை கூட வச்சுட்டு எங்களால் எங்கேயுமே போக முடியாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஸ்கூலில் விட்டுட்டு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நாங்கள் போய் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஸ்மெல்னாலேயே நிறைய பேர் சாப்பிடாம போயிடுவாங்க. ஸோ அண்ட் அங்கே நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம்ஸ் ஷாப் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அகெயின் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த ரம்ஜான் பஜாருக்கு கரெக்டாக அந்த 7 o'clock போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்படி தான் இருக்கும். பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மலேசியன் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்கும். ஈவன் அரேபியன், இந்தியன் டிஷ்ஷஸ் கூட இங்கே இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் வந்து நிறைய வாங்கலை. ஆக்சுவலி என்ன இருக்குன்னே தெரியாது, என்ன ஐட்டம் வச்சுருக்காங்கன்னே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எது சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 மலேசியன் ஸ்வீட்ஸ் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. ஏன்னா எல்லாமே ஃப்ரை ஐட்டமாக இருந்துச்சா. ஸோ அது நோம்பு டைமில் அது ஒத்துக்காதான்னு தெரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். இங்கே ஆக்சுவலி லோக்கல் ஸ்வீட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. நம்ம ஊர் மாதிரி வெரைட்டியெல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த அகர் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. அண்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே இஃப்தார் இருக்குது. அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சுருந்தேன். ஏன்னா பெரியவா வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட், முன்னாடிலாம் நிறைய செய்வீங்க அம்மா, இப்போல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா டயட்டிங்னு சொல்லி நாங்களும் சாப்பிடாம பசங்களுக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்காம இருந்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் ஒரே ஃபுட் ஐட்டம்ஸாக தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ரம்ஜான் டைமில் அது மட்டும்தான் வருது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெமன் நன்னாரி ஷர்பத் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். அது ஒரு மேண்டேட்ரி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ப இலை இருக்குல்ல, அதுலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அகர் ஸ்வீட் ஒன்று செஞ்சுருந்தேன். அதை வந்துட்டு இப்போ இந்த கிளாஸில் நான் ஊற்றி வச்சிடுறேன். இது அப்படியே செட் ஆகட்டும். இது கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரோல்னு சொல்லலாம். அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நாங்கள் கேபேஜ், கேரட், வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் நல்லா ஒரு லைட்டாக சாட்டே பண்ணணும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும்.
நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்வோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் சோயா சாஸ், அப்புறம் பெப்பர், அப்புறம் சால்ட் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு ரொம்ப தின்னாக தான் இருக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் ரோல் பண்ண முடியாது. இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இதுக்கு அவுட்டர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா எக்கில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணிவிட்டேன். அண்ட் சைடில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் ஆகும். அந்த எண்டெல்லாம் கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. அண்ட் இதை வந்துட்டு இஃப்தார் டைமில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இதில் தல்பீனான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் பண்ணேன். இது ஆக்சுவல் தல்பீனா கிடையாது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கப் பார்லி எடுத்திருக்கேன். பார்லி வந்து ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சோக் பண்ண பார்லி கூட டேட்ஸும் தனியாக சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டேட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மிக்சர் கூட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் இருந்தது, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பேனில் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்கில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், நான் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்வீட்னர் வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டேட்ஸ் நான் கொஞ்சம் நிறைய தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்வீட்டே எனக்கு போதும், நிறைய ஸ்வீட் வேணாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப நியூட்ரிஷியஸான டிஷ் அது. இப்போலாம் கஞ்சிக்கு பதிலாக நான் அதை தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பார்லி வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் ஒரு மஸ்க் மில்லன் இருந்தது. ஸோ அதை வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி தனியாக நன்னாரி ஷர்பத் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு சிம்பிளான டெசர்ட் தான். ப்ரெட்டில் வந்துட்டு அந்த இங்கே காயான்ட்டு ஒன்று கிடைக்கும். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுவும் ஒரு ஜாம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு மேலே நான் கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கஸ்டர்டே இது மேலே ஊற்றிட்டு லைட்டாக பிஸ்தாஷியோ க்ரீம் இருந்தது. ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தாஷியோ அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளான டெசர்ட் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கஸ்டர்ட் இப்போலாம் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுவும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெசர்ட். இதுக்கு மெயினாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு விப்பிங் க்ரீம், இன்னொன்று வந்துட்டு பிஸ்தாஷியோ க்ரீம். என்கிட்ட அந்த ஸ்ப்ரே விப்பிங் க்ரீம் இருக்கும்ல, அதுதான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம லேயர் பண்ணுறோம். இந்த விப்பிங் க்ரீம் அண்ட் பிஸ்தாஷியோ க்ரீம் இது ரெண்டையும் வந்துட்டு லேயர் பண்ணி ஒரு சின்ன ஒரு டெசர்ட் மாதிரி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் வந்துட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். ஸோ அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அதோட ஃபேன் ஆகிட்டோம். பட் அதே டேஸ்ட்டு வரல. அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பிஸ்தாஷியோ க்ரீம் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சதை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இஃப்தார் டைமில் பண்ணணும். ஏன்னா இதை முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
அண்ட் முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் ரோல் இருந்துச்சு இல்லையா, அதையும் இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோஸ் மில்க் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த அகரகர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இதுக்கு மேலே நான் இந்த ரோஸ் மில்க் ஊற்ற போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகரகராகவும் சாப்பிட்டுக்கலாம், ரோஸ் மில்க் ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஃப்ளேவர் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ 2 ஃப்ளேவர் எதை மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட இஃப்தார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்பெஷலாக எதாவது செய்கிறோம் அப்படின்னா கிச்சனே ஒரு பெரிய மெஸ் ஆகிடும். அண்ட் டைனிங் டேபிளுமே வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ கீழே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ மெனு பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் செஞ்ச டெசர்ட், அதுக்கு பேர்லாம் தெரியல, நம்மளே வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட். இது வந்துட்டு நான் அந்த ப்ரெட் ரோல் செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. ப்ரெட் அதே ஸ்டஃபிங்கை வந்துட்டு நான் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி செஞ்சுருந்தேன். அண்ட் தல்பீனா கான்செப்டில் ஒரு டெசர்ட் செஞ்சுருந்தோம்ல அது. அப்புறம் பசங்க வந்துட்டு டோனட் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க, அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் பானிபூரி கொஞ்சம் இருந்தது லாஸ்ட் வீக் செஞ்சது, ஸோ அதையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் கஞ்சி, அப்புறம் வந்துட்டு அது லெமன் ஜூஸ். ஸோ இவ்வளோ தான். நான் பெருசாக பல்காலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நாங்கள் எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைப்பேன், அவ்வளோதான். மிச்சம் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஜெல்லியும் ஜூஸும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட லாஸ்ட் வீக் ரம்ஜான் டே. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய ரம்ஜான் விலாக்ஸோடு உங்களோட மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.